ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது செவ்வாய் தோஷம் அப்படின்றத பொதுவாக எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே போல் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் செவ்வாய் தோஷம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை ஒரு தெரிஞ்சவருடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் விளக்குறேன். பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்றத எப்படி பார்க்குறாங்க, ஜனன லக்னத்திற்கு 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அதை செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இது செவ்வாய் தோஷம் உடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ளவங்களை வரணாவே எடுத்துக்க மாட்டாங்க, வந்தாலே ஒதுக்கிடுவாங்க இது செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்றது. ஆனால் இது கரெக்டாக அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்திருக்கும் இல்லையா, அவங்க வாழ்க்கை முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கும், அவங்க எடுத்து பாருங்கள், இந்த பலன் இங்கே பொருந்தது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எப்பயுமே அதை தான் அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறை சொல்லும். முன்னாடி நடந்தது இந்த அமைப்பு இருக்கிறவங்க பாருங்கள், எந்த நிகழ்வாக இருந்தாலும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அட்சய இலக்கண பற்றி ஜோதிட முறை அந்த கோணத்தை வச்சு பார்க்கும் பொழுது அதோட விடைகள் துல்லியமாக இருக்கும். அப்போ இது காலத்துக்கும் ஒரு இதுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை அப்படி சொல்லாது. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்றதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்குது. அது மேக்ஸிமம் 4.5 வருஷம் தான் செயல்படும். அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எந்த இடத்துல பயணிக்கிறீங்கிற ஒரு நிகழ்வை வச்சு தான் அதை சொல்லுவோம். அப்போ இதை காலத்துக்கும் இதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இருக்கணும், அந்த நிகழ்வுலாமே இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே கம்ப்ளீட் லாஜிக் தான். இப்போ லக்னம் அப்படின்றத பிறப்பு லக்னம் அப்படின்றத பொதுவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பொதுவாக சொல்கிறப்ப ஒரு பேட்டர்னில் தான் சொல்ல முடியும். இதை நம்ம சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு சின்டாக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த சின்டாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருது அப்படின்றனாலேயே நம்ம ப்ரோக்ராமிங் நல்லா எழுதிடுவோம் அப்படின்றது கணக்கு கிடையாது. சின்டாக்ஸ் அப்படின்றது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது, அந்த வச்சு நம்ம எப்படி லாஜிக் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அதை எப்படி எந்த இடத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு நிகழ்வு தான் ஃபைனலாக நமக்கு தேவை. இப்போ பொதுவாக சொல்கிற நிகழ்வு எல்லாமே ஒரு சின்டாக்ஸ் தான். அது உங்கள் காலத்துக்கு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற விஷயத்தில் தான் இந்த அட்சய இலக்கண பத்ததி மாறுபடுது. இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த நண்பர் சிம்ம ஜனன லக்னத்தில் பிறந்திருக்கார். இப்போ சிம்ம வீட்டுக்கு 6ஆம் வீடாகிய மகரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ இது அவங்க சொன்ன ரூல் படி இது செவ்வாய் தோஷம் இல்லை இந்த ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் மகர வீடு செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிற வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் எந்த கிரகமும் உச்சம் நீச்சம்லாம் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள். இப்போ இவர் வயதோட்ட லக்னம், வயது வளர வளர லக்னம் அப்படின்றது வளர்ந்து தனுசு அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த காலத்தில் இவருக்கு திருமணம் ஆகி போயிட்டுருக்கும். இந்த காலகட்டங்களில் இவருக்கு செவ்வாய் தோஷம் ஆக்டிவேட் ஆகுமானா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல இவர் கவனமாக இருக்கணும். 4.5 வருடம் காலங்கள் இந்த இடத்துல இவருக்கு செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. இப்போ தனுசு லக்னத்தில் இங்கே பயணிக்கிற செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்குது. இது பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிடலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. பரிகாரம் அப்படின்றது நம்மளை மாற்றிக்கிறது தான் பரிகாரம். இப்போ இவர் என்ன பண்ணணும், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால 2ஆம் வீடு அப்படின்றது வாக்குஸ்தானம், பேச்சில் அந்த கடுமைத்தன்மை கரடுமுரட்ட தன்மையில் இவர் விட்டுறணும். அதை குறிகாட்டுறதுக்கு அந்த அதிபதி அங்கேருந்து நமக்கு ஒரு வழியை காட்டுறார். அப்போ அந்த படபடப்பாக பேசுறது, கோபமாக பேசுறது, அந்த செவ்வாய் பகவானுக்குரிய தன்மைகளை அந்த பேச்சில் அவர் கவனமாக இருந்து பேச்சை பொலைட்டாக வச்சுக்கிட்டு எதிராளி என்ன சொல்கிறாரோ புரிஞ்சுக்கிட்டு நடந்தார் அப்படின்னாலே இந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். இது பண்ணுறதை பார்த்திங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ஒரு லாஜிக் அப்படின்றதே இருக்குது. இங்கே பொதுவாக காலத்துக்கும் இவருக்கு செவ்வாய் தோஷம்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த காலகட்டத்தில் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு மட்டும் சொல்கிறதுனா இது கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதனால் யாரும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து காலத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அப்படிலாம் கிடையாது. அதே போல் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு யாராவது சொல்லி ஒரு ஜாதகம் இது பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் பலன் பார்க்குற ஜோதிடரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இது கரெக்டாக செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, எத்தனை காலம் இருக்குது, இது கரெக்டான இதா அப்படின்றத கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அதனால் நீங்கள் அது காலத்துக்கும் அந்த நிகழ்வு இருக்குது அப்படின்றத சொல்லி பயப்பட தேவையில்லை.
இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.